ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டீ கடைங்களெல்லாம் கிடைக்கக்கூடிய சால்ட் பிஸ்கெட் தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1/4 கப் சர்க்கரையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவு எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எண்ணெய், சர்க்கரை, உப்பு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இல்லாட்டி உப்பு மிக்ஸ் ஆகலைன்னா அங்கங்கே நம்ம பிஸ்கெட் வெந்து வரும்போது தட்டுப்படும் வாயில். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட்டு 1 கப்பு கோதுமை மாவு மட்டும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு கப்பு அளவு நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மாவு அளக்கும் போது டைட்டாக அளக்காமல் லூஸாக அளந்து எடுத்துக்கோங்க. இது வந்து தண்ணி, பால் எதுவுமே தேவையில்லை. இந்த இதுலேயே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதில் இந்த மாவை வச்சுட்டு மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சு திக்னஸ் இருக்க மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ தேய்ச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட குக்கி கட்டர்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு தட்டில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து கோதுமை மாவு கொஞ்சோண்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாகவே. இது நான் வந்து இட்லி குண்டான ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த தட்டில் நம்ம செட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் கிட்டே நம்ம பேக் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு பிஸ்கெட் ரெடி ஆகிடும். இது மேலே கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே நமக்கு போதும். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான சால்ட் பிஸ்கெட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி